ஒரு நாள் 3 நகரங்கள் உருவானது. அந்த நகரங்கள் சாதாரணம் இல்லை. ஒன்று வானத்தில், ஒன்று ஆகாயத்தில், ஒன்று பூமிக்கு மேல். அவற்றை யாராலும் அழிக்க முடியாது. ஆனா ஒரே ஒரு அம்பு அந்த மூன்றையும் சாம்பலாக்கியது. அந்த அம்பை எய்தவர் சிவ. இந்த பிரபஞ்சத்தில் சில சக்திகள் உருவாகும் போது தேவர்களுக்கே பயம் வரும். ஒரு காலத்தில் அப்படி ஒரு சக்தி உருவானது. 3 நகரங்கள், 3 உலகங்கள், 3 அசுரர்கள். அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. அந்த நேரத்தில் சிவன் ஒரு போரை தொடங்கினார். அது சாதாரண போர் இல்ல. முழு பிரபஞ்சமே ஆயுதமாக மாறிய போர். ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் இருந்தான். அவன் இறந்த பிறகு அவனுடைய 3 மகன்கள் தாரகாக்ஷன், கமலாக்ஷன், வித்யுன்மாலி அவர்கள் கடுமையான தவம் செய்தார்கள். அசுரர்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் தாரகாசுரன். அவனை வெல்ல முடியாமல் தேவர்கள் துன்பப்பட்டார்கள். இறுதியில் முருகன் அவரை அழித்தார். ஆனா அதோட கதை முடிஞ்சல். தாரகாசுரனின் 3 மகன்கள் தந்தையின் இறப்பை பார்த்து கோபத்தில் எரிந்தார்கள். அவர்கள் பெரிய தவம் செய்ய ஆரம்பித்தார்கள். நெருப்புக்குள் நின்றார்கள், பனிக்குள் அமர்ந்தார்கள், சூரிய வெப்பத்தில் அசையாமல் இருந்தார்கள். வருடங்கள் கடந்து போனது. அவர்களின் தவசக்தி முழு பிரபஞ்சத்தையும் அதிர வைத்தது. இறுதியில் பிரம்மா அவர்கள் முன் தோன்றினார். அவர் கேட்டார், என்ன வரம் வேண்டும்? அவர்கள் கேட்ட வரம், எங்களை யாராலும் அழிக்க முடியாத நகரங்கள் வேண்டும். எங்களுக்கு மரணம் வரக்கூடாது. பிரம்மா அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்போ அவர்கள் ஒரு வித்தியாசமான வரம் கேட்டார்கள். எங்களுக்கு 3 நகரங்கள் வேண்டும். அதை யாராலும் அழிக்க முடியக்கூடாது. 1000 வருடத்திற்கு ஒருமுறை மட்டும் அந்த 3 நகரங்களும் ஒரே கோட்டில் வர வேண்டும். அந்த ஒரு நொடியில் மட்டும் ஒரே அம்பால் அழிக்க முடியும். அந்த வரம் கிடைத்ததும் மாயாசுரன் என்ற டிவைன் ஆர்க்கிடெக்ட் 3 நகரங்களை கட்டினான். தங்க நகரம், வானத்தில் வெள்ளிக்கோல் வெள்ளி நகரம், ஆகாயத்தில் கருப்பு இரும்பு நகரம். பூமி அருகில் அவை சாதாரண நகரங்கள் இல்லை. அவை நகரும் கோட்டைகள், பறக்கும் உலகங்கள் போல இருந்தது. அந்த நகரங்களில் அசுரர்கள் வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களிடம் அட்வான்ஸ்ட் ஆயுதங்கள், மாய சக்திகள், விமானங்கள் போன்ற வாகனங்கள். தேவர்கள் கூட பயந்தார்கள். அந்த அசுரர்கள் அந்த சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். தேவர்கள் தோற்றார்கள், முனிவர்கள் பயந்தார்கள். உலகம் இருளால் மூடப்பட்டது. ஆரம்பத்தில் அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள். ஆனா சக்தி அதிகமானதும் அகம்பாவம் வளர்ந்தது. முனிவர்களின் யாகங்கள் அழிக்கப்பட்டது. தேவர்களின் உலகங்கள் தாக்கப்பட்டது. மனிதர்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள். தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்தார்கள். இவர்களை யாராலும் நிறுத்த முடியாது. இறுதியில் அனைத்து தேவர்களும் சிவாவை நாடினார்கள். இந்த அசுரர்களை காப்பாற்ற முடியாது என்று அழுதார்கள். சிவன் உடனே போருக்கு போகவில்லை. அவர் அமைதியாக இருந்தார். ஏன் தெரியுமா? அவர் வெறும் டிஸ்ட்ரக்ஷன் செய்ய வரவில்லை. அவர் காஸ்மிக் பேலன்ஸ் காக்க வந்தவர். அப்போ ஒரு சாதாரண போருக்கு தயாராகவில்லை சிவன். முழு பிரபஞ்சமே ஒரு ஆயுதமாக மாறியது. பின்னர் முழு யூனிவர்ஸ் ஒரு போராயுதமாக மாற ஆரம்பித்தது. பூமி தேராக சூரியன் ஒரு சக்கரம், சந்திரன் இன்னொரு சக்கரம், மேருமலை வில், வாசுகி நான், விஷ்ணு அம்பு, தேவர்கள் எல்லாம் அந்த தேரின் பாகங்களாக மாறினார்கள். அந்த 3 நகரங்களும் 1000 வருடத்திற்கு ஒருமுறை மட்டும், அந்த 3 நகரங்களும் ஒரே நேர்கூட்டில் வரும் அந்த நிமிஷத்துக்காக சிவன் காத்திருந்தார். அந்த நேரம் வந்தது. முழு உலகமும் அமைதியாகியது. சிவன் சிரித்தார். அவர் ஒரு அம்பை எடுத்தார். அந்த அம்பு அண்டத்தை கிழித்து பாய்ந்தது. 3 நகரங்களும் ஒரே நொடியில் சாம்பலானது. அதற்கு பிறகு முழு பிரபஞ்சமும் அமைதியாகியது. தேவர்கள் அதிர்ச்சியில் நின்றார்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், சிவன் டிஸ்ட்ரக்ஷன் அல்ல, பேலன்ஸ். இந்த 3 நகரங்கள் உண்மையில் என்ன தெரியுமா? அகம்பாவம், ஆசை, அறியாமை. இந்த 3ம் நம்முள் இருக்கிறது. இந்த 3ஐயும் அழிக்கிற சக்தி சிவன். ஒரே அம்பு, ஒரே உண்மை. அந்த உண்மை வந்த மாயையெல்லாம் அழியும். நம்முள் இருக்கும் அந்த 3 இருள் நகரங்களையும் அழிக்க ஒரு டிவைன் ஃபயர் தேவை. அந்த ஃபயர் திரிபுரந்தக.